கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த ஆண்டு நடைபெற போகும் தேர்தலில் இவர்தான் ஆட்சி அமைப்பார், அவர்தான் ஆட்சி அமைப்பார். அமெரிக்காவில் அது நடக்கப் போகிறது, ஜப்பானில் இது நடக்கப் போகிறது. இந்த ஆண்டு 2 மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் உயிரிழக்கப் போகிறார்கள். அங்கே பூகம்பம் வரப்போகிறது, இங்கே சுனாமி வரப்போகிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் கடைசி வரையிலும் என்ன வரப்போகிறது என்று யாருமே கூற மாட்டார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கூட அநேக பேர் அநேக விஷயங்களை சொன்னார்கள். ஒரு சில காணொளிகளையும் பார்க்க முடிந்தது. தேவன் இவரைத்தான் முதலமைச்சராக மாற்றப் போகிறார், அவரைத்தான் முதலமைச்சராக மாற்றப் போகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தற்போது பார்க்கும்போது, எலெக்ஷன் ரிசல்ட்டை வைத்து, தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய வேடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த காணொளிகளை தற்போது அநேக நபர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எடுத்து வெளியிட்டு தற்போது ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேற்றைக்கு கூட பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கும் அநேக காணொளிகளை பார்க்க முடிகிறது. தற்போது தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் கிறிஸ்தவத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் மற்ற நபர்கள் தூஷிக்கும் அளவிற்கு அதனை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியம். வேதத்தில் எழுதப்படாத, வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை தேவனிடம் சொன்னார் என்று சொல்லி அநேக காரியங்களை கூறி தற்போது மக்களை தவறான வழியில் நடத்துகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்பது சபையின் பக்தி விருத்திக்கே தவிர இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அல்ல. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அப்போஸ்தலர்களோ சீஷர்களோ யாருமே உரைத்ததில்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் மிகப்பெரிய அளவில் மக்களை மோசப்போக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை பார்க்கிற மக்கள் இந்த வார்த்தைகள் சற்று கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. வேதத்தில் சொல்லப்படாத ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த கொரோனா காலகட்டங்களில் கூட, கொரோனாவிற்கு முன்பாக கூட அநேக பேர் அநேக காரியங்களை கூறினார்கள். ஆசீர்வாதத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் கொரோனா வந்து எந்த அளவிற்கு உலகமே ஸ்தம்பித்தது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு தீர்க்கதரிசியோ யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதன் பின்பாக தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் உரைத்து வந்தவர்கள் அந்த செய்திகளை மாற்றி அதனை வாக்குத்தத்தமாக மாற்றினார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் படிப்படியாக இந்த தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் அநேக காரியங்களை, வேதத்திற்கு எதிரான காரியங்களை உரைக்கும் இந்த பழக்கம் மீண்டும் எழும்பி வந்துள்ளது. இந்த தேர்தல் காலகட்டங்களிலும் நம்மால் அதை பார்க்க முடிந்தது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகிறது என்றால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் அதில் வேதம் மிக தெளிவாக கூறுகிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கட்சிக்கு மட்டும் ஜெபிக்க வேண்டும், அந்த கட்சிக்கு ஜெபிக்க கூடாது, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவர்களுக்காக தனியாக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்கள் வரும்போது அவர்கள் நமக்கு எதிரானவர்கள், அவர்களுக்காக ஜெபிக்க கூடாது, அப்படி வேதம் சொல்லவில்லை. அதிகாரத்தில் உள்ள எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கூறுகிறது. இந்த வேத வசனத்தை வைத்து தற்போது நடைபெறும் காரியங்களை நீங்கள் பார்க்கும்போதே புரிந்திருக்கும். கிறிஸ்தவம் என்ற போர்வையில் அநேக பேர் செய்யும் அநேக காரியங்களுக்கும் இந்த வேதத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. அநேக காரியங்களை தற்போது நம் கண் முன்பாக தேவனே நமக்கு இவை எல்லாம் வேதத்தில் உள்ளவைகள் அல்ல, இது எதிரானவைகள், இவர்கள் சொல்வது நடக்க போறதும் இல்லை என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த தேர்தல் காலகட்டங்களிலும் தற்போது நடைபெற்றுள்ள இந்த மாற்றங்கள் இவை எல்லாமே இதைத்தான் நமக்கு கண் முன்பாக காண்பிக்கிறது. இனியாவது மனம் திரும்புங்கள், இப்படிப்பட்ட வேதத்திற்கு எதிரான காரியங்களை விட்டு விலகுங்கள். நேற்றைக்கு கூட நாம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அதை பார்த்துவிட்டு அநேக மக்கள் நீங்கள் சரியான கருத்துக்களை கூறி உள்ளீர்கள் என்று கூறினார்கள். சில பேர் அதற்கு தங்களின் எதிர்கருத்துக்களை வைத்தார்கள். குறிப்பாக அந்த வீடியோவில் கிறிஸ்தவ தலைவர்கள் என்று சொல்லும் நபர்கள் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்தவரை சந்தித்து நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்று கூறிய அந்த வீடியோவை வெளியிட்டு அநேக மக்கள் கிண்டல் செய்வது, ட்ரோல் செய்வதை நாம் சொல்லியிருந்தோம். மேலும் தேவாலய மேடை என்பது பிரச்சார மேடை அல்ல,
அது தேவனை உயர்த்துவதற்காகவும் ஒரு கூட்ட மக்களை தேவனுக்கு நேராக நடத்துவதற்காகவுமான ஒரு பலிபீடம் என்பதையும் நாம் மிக தெளிவாக கூறியிருந்தோம். இதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை மீண்டும் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். தேவன் மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறார். மிருகங்களுக்கு 5 அறிவு இருக்கிறது, மனிதனுக்கு 6 அறிவு, அதாவது பகுத்தறிவும் சேர்த்திருக்கிறது. தேவன் எதற்காக மனிதனுக்கு இந்த அறிவை கொடுத்தார் என்றால், எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. குறிப்பாக ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாரும் என்ன ஜெபிக்கிறோம் என்றால், ஆண்டவரே இந்த டாஸ்மார்க் என்ற இந்த கடை மூட வேண்டும். அநேக வாலிபர்கள் சின்ன பின்னமாகிறார்கள். வாலிபர்கள் மட்டுமல்லாது அநேக குடும்ப தலைவர்கள் இந்த மதுபான பழக்கத்தில் சிக்கி சின்ன பின்னமாகிறார்கள். அநேக குடும்பங்கள் சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது. இந்த குடும்பங்கள் வறுமையில் வாடுகிறது. குடும்பத்தில் வரும் அந்த வருமானத்தை இந்த டாஸ்மார்க் உறிஞ்சி எடுக்கிறது. இந்த டாஸ்மார்க் என்ற இதை விட்டு இந்த வாலிபர்கள் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். சரிதானே? இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்ட நாம் இதே டாஸ்மார்க்கை வைத்து அதிக லாபத்தை ஈட்டும் ஒரு அரசாங்கத்தை ஆதரித்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் இங்கு எந்த கட்சிகளையோ எந்த ஆட்சிகளையோ குற்றம் சாட்ட வரவில்லை, குறை கூற வரவில்லை. நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்லுகிறேன். இங்கு டாஸ்மார்க்கை நாடி தேடும் மகனே மனம் திரும்ப என்று சொல்லிவிட்டு இங்கு அதே டாஸ்மார்க்கை விற்கும் அரசாங்கத்தை ஆதரித்தால் அது எப்படி இருக்கும்? இது சரியா? இதை தேவன் அங்கீகரிப்பாரா? இதனை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் ஆதரித்தால் அந்த டாஸ்மார்க் கடைகள் மூடப்படுமா? இதனை நாம் சிந்திக்க வேண்டும். இதை ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்கிறேனே தவிர எந்த ஒரு அரசியல் கட்சிகளையோ யாரையோ நான் இங்கு குற்றம் சாட்ட வரவில்லை. இதனை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் தெரிந்த நாள்தான் அநேக போதகர்கள் இந்த அரசியல் சார்ந்து எந்த கருத்துக்களையுமே அவர்கள் கூறுவதில்லை. அவர்கள் ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்வார்கள், ஜெபிப்பார்கள். இந்த நாட்டில் யார் வந்தால் நல்லாட்சி நடைபெறும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தங்கள் வாக்குகளை செலுத்திவிட்டு என்ன செய்வார்கள் என்றால் தேவனை நோக்கி ஜெபிப்பார்கள். தேவனே, எங்கள் நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இவற்றை நீர் மாற்ற வேண்டும், மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். மக்களின் பாதுகாப்பிற்காகவும் தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் திறப்பில் நின்று ஜெபிப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றிலும் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் இவற்றிற்கு மாறாக ஒரு சிலர் செய்யும் ஒரு சில காரியங்கள் தான் மொத்த கிறிஸ்தவர்களுமே இப்படிதான் என்ற ஒரு பார்வையை எல்லார் மத்தியிலும் அது உருவாக்குகிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் சொல்லப்படும் இந்த பொய்களை நம்பி ஏமாறந்து போகாதீர்கள். இவைகளை நீங்கள் நம்பக்கூடாது என்றுதான் ஆண்டவர் இந்த தேர்தல் காலகட்டங்களில் நம் கண் முன்பாக இவர்கள் கூறியது அனைத்தும் பொய் என்பதை மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறார். இனியாவது மனம் திரும்புங்கள். திருச்சபை, தேவாலய மேடை, போதகர், கிறிஸ்தவ தலைவர் என்ற இந்த பட்டம் இவை அனைத்துமே அது தேவனுக்கானது. தேவனுடைய ஊழியத்தை செய்து ஒரு கூட்ட மக்களை தேவனுக்கு நேராக நடத்துவதற்காக மட்டுமே அல்லாமல் அதை மீறி என்ன செய்தாலும் அதனை தேவனும் பரலோகமும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதே நிதர்சனமான உண்மை. இதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் சத்தியம். நம் தேசத்தில் நல்லாட்சி நடைபெறும்படியாகவும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் வாலிபர்கள் இந்த டாஸ்மார்க் போன்ற காரியங்களை விட்டு விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் அனைத்து மக்களும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவும் நாம் தினமும் ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.